நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அத்தனை தோழர்களுக்கும் நான் சார்ந்துள்ள சாதி ஒழிப்பு முன்னணி சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த தோழர்களே, இந்த பொங்கல் திருவிழாவிற்கு முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் எங்கு திரும்பி பார்த்தாலும் சாதிய ஆணவ படுகொலைகள், சாதிய வன்கொடுமைகள் உச்சகட்டத்தில் இருக்கிறது. அதனுடைய இதுதான் கள்ளிக்குடி காளையினுடைய ஆணவ படுகொலையும். ஒரு ஆணும் பெண்ணும் காதல் என்பது அது இயற்கை. அங்கு உள்ள அகமுடைய சமூகத்தை சார்ந்த மனிதனை காதலித்திருக்கிறார். காதலித்த விஷயம் தெரிந்ததும் கடந்த 8ஆம் தேதி அந்த பையனை அடித்து வேட்டியை உருவி விட்டு டவுசரோட வீட்டுக்கு ஓடி போய் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு மாதிரி வீட்டுக்கு ஓடி போயிருந்திருக்காங்க. அப்ப ஓடும்போது இரவு 10:30 மணி. அப்ப ஓடும்போது கூட அங்க உள்ள அந்த சாதி வெறியினுடைய ராமன், மகாலட்சுமி, கல்யாணி இவர்கள் எல்லாரும் அடிச்சதும் பத்தாமல் காளையினிடம் இருந்த செல்போனை பறித்து கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அப்போது எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று 100க்கு போன் பட்டு அதன் மூலம் கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் சமரசம் செய்து கொண்டு முடித்துள்ளனர். இந்த முடித்ததுக்கு பிறகும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த முடித்த பிறகும் ராமனுடைய மனைவி மகாலட்சுமி, உன்னுடைய இந்த பிரச்சனை நாங்கள் இப்படியே தீர்த்து கொள்ளலாம்னு நினைக்கிறோம், ஆனா உங்களுடைய பையனை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள், அதற்கு கொலை செய்தால் நாங்கள் இதற்கு பொறுப்பில்லை என்று ஒரு ஆடியோவும் எங்களுடைய ஆதாரமாக சாட்சி இருக்கிறது. இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் தான் 13ஆம் தேதி அந்த கேமராவில் போன பதிவுகள் எல்லாமே இருக்கிறது. அந்த கேமரா பதிவு இருந்ததுக்கு பிறகும் அந்த சம்பவம் நடந்த பிறகு 8 நிமிடத்தில் அதே ஊரை சார்ந்த சிலர் அதே ரோட்டில் கம்மாய் கடந்து போயிருக்கிறார்கள். அந்த பதிவும் இருக்கிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட சாதி வரியர்கள் இந்த பையனை அடித்து அநேகமா 13ஆம் தேதி மதியம் அந்த 4 மணி 5 மணி போலதான் அந்த சம்பவம் நடந்திருக்கணும். ஏன்னா மதிய சாப்பாடு சாப்பிட்ட பிறகும் அந்த சாப்பாடு செரிமானம் கூட இல்லாம தான் இருக்கு. அப்பயே அடித்து கொலை செய்து விட்டு மறைத்து வைத்து இரவு நேரங்களில் கண்மாயில் தூக்கி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அப்போது அந்த பையனுடைய செல்போன் எங்கே அப்படின்னு மாதிரியா நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் கேட்கும் போது அந்த செல்போன் கிடையாது. இப்ப அந்த செல்போன் போனதுக்கு பிறகும் இந்த காளையன் கண்மாயில் விழுந்து இறந்ததாக சொல்லப்பட்டதுக்கு பிறகு திரும்ப ஒரு புது செல்போன் எடுத்து கொடுத்திருக்காங்க. அந்த புது செல்போன்ல எந்த ஒரு சிம் கார்டும் பயன்படுத்தப்படவில்லை. நாங்க அடுத்த திருத்தமாக அந்த செல்போன் எங்கன்னு கேட்கும் போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு படிக்காத பாமரன் கூட அப்படி ஏற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த செல்போன் உழைச்சு போட்டாங்கன்னு தெரியல, எரிச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை சொல்றது பண்றது வெக்கமா இல்லையா? இதை சொல்றதுக்கு தான் நீங்க சட்டம் படிச்சு வந்தீங்களா? இதை சொல்றதுக்கு தான் ஒரு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளரா இருக்கீங்களா? அந்த கேள்வி எங்களுக்கு இருக்குது. உங்களை யார் கைகளை கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரிகிறது. உங்களுக்கு இந்த காளையினுடைய கொலை திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டது இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிகிறது. ஆனால் நீங்கள் சாதி வெறியர்களுக்கு ஆண்ட பரம்பரைகளுக்கு அடிமைந்து கொண்டு இந்த விஷயத்தை வெளியே வராத அளவுக்கு ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்து கொண்டு அந்த வட்டத்திற்கு வெளியே வராமல் மறுத்து வருகிறீர்கள் என்பதை இந்த இடத்துல உங்களிடம் ஒரு குற்றச்சாட்டாக நீங்க வைக்கிறோம். செல்போன் இருக்கு, எல்லாம் இருக்கு. வனிதா விசாரி வனிதாவிட்ட இருக்கிற செல்போனு அவங்க 2 பேரும் காதலிச்சதான விஷயம். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த சொல்லப்போனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு படுகொலையாக இருந்தாலும் சாதிய ஆணவ படுகொலை காதலித்து திருமணம் செய்தால் மட்டுமே ஒரு சாதிய ஆணவ படுகொலை நடைபெறுகிறது. ஏன் இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு இது தெரியாதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஏன் மற்ற கொலை வழக்குகளை கூட எடுத்து பாருங்க. அதிகமா
மற்றவர்களுக்கு வந்து நடக்காது. இந்த சாதி ஆணவ படுகொலை இது போன்ற நிகழ்ச்சி நடந்தால்தான் இதுதான் நடக்கிறது. இப்படியாற்பட்ட சூழ்நிலையில் எல்லா சாதாரண ஆதாரங்களும் வந்து கொடுக்கப்பட்ட நிலையில் எங்களுக்கு இது போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க சச்சமட்டி எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். நீ தீர்ப்பு வழங்குறதுக்கு நீங்க யாரு? புகார் கொடுக்கப்பட்டவங்க பாதிச்சவங்க புகார் கொடுத்தா நீங்க வழக்கு போடுங்க, விசாரிங்க, அதுக்கு பிரகாரம் தீர்ப்பு கொடுக்கறது கோர்ட்டா என்னடா நாங்க பாத்துக்கிறோம், கோர்ட்டு நிகழ்த்தோம். அதுக்கடையிலேயே நீங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நீங்க யாருன்றதை அந்த இடத்துல வந்து கேள்வியா இருக்கிறது. இது மட்டுமா இந்த ஒரு விஷயம். இப்ப வந்து காளையன் வந்து கடந்த 9 நாட்களாக தன்னுடைய சாவுக்காக நீதி கேட்டு பிளவரையில் 9 நாட்களாக போராடி வருகிறார். அதே சாவுக்கு நாங்கள் நீதி கேட்டு பல்வேறு வடிவத்தில் வந்து நாங்களும் போராடி வருகிறோம். நேற்று முருகவேல்ராஜன் தோழர் வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் பிணத்தை வாங்க மாட்டோம், நீங்கள் என்ன செய்தாலும் நீங்க ஏது செய்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம், நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் இது விஷயமாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த காவல்துறையினுடைய போக்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்று ஒரே ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்றேன். அண்ணன் இன்குலாப் அண்ணன் சொன்னாரு, உசிலம்பட்டி பகுதியில வந்து சங்கம்பட்டி கிராமத்தில் அந்த தலித் சிறுவன் ஆதிசேஷனை விஷயமா வந்து சொன்னாரு. கடந்த ஒரு சில தோழர்களும் இது விஷயமா வந்து பதிவு பண்ணாங்க. கடந்த புரட்டாசி பொங்கல் அன்று அங்க ஊர் திருவிழா நடந்து கொண்டிருக்கும் போது அவன் அந்த தலித் சிறுவன் வேட்டையை மடித்து கட்டி வீடுகளில் போயிருந்திருக்கிறான். ஏண்டா நாங்க வந்தா நீங்க வேட்டியை இறக்கித்தான் கட்டி இறக்கணும், என்ன வந்து நீ நான் வரும்போதே நீ வந்து வேட்டியை மடிச்சு கட்டிருக்க அப்படின்னு மாதிரி கேட்டுருக்கான். அப்ப கேட்கும் போது என்ன சொல்றான்னா, ஏன் வேட்டி நான் காசு கொடுத்து வாங்கினேன், அதனால நான் அப்படித்தான் கட்டுவேன், நீயா வாங்கி கொடுத்தேன்னு கேட்டிருக்கான். ஏன்னா நீ என்னை எதிர்த்தா பேசுறாருன்னு அந்த இடத்துல அடிச்சிருக்கான். ஊர் திருவிழாவில போய் ஆட கிடையாது, பாட கிடையாது, ஒன்றும் செய்ய கிடையாது. ஒரு சில தோழர்கள் இந்த இடத்துல சொன்னாங்க, அது இல்ல. ரோட்ல நடந்து போகும்போது வேட்டியை அவுத்து வரான்னு இருக்கான், அதுக்குதான் எதிர்த்து பேசிருக்கான். எதிர்த்து பேச உடனே அடிச்சிருக்கான். அடிச்ச உடனே என்னாச்சுன்னு சொன்னா, அப்படியே வந்து இவன் வீட்டுக்கு ஓடிட்டான். அந்த கிஷோர்ன்ற குற்றையில் 26/2025 கிஷோர்ன்ற அந்த 1வது எதிரி அவன் 4 பேரை கூட்டு வந்து வீட்டினுடைய அன்றைய புரட்டாசி பொங்கலுக்கு கதவுகளை உடைச்சு அடுப்புகளை உடைச்சு அவங்க அப்பாவை தரக்குறைவாக சாதிய சொல்லி திட்டி இருக்காங்க. அப்பயா இருந்தாலும் அப்போ இந்த பையனை வந்து வீட்டுக்குள்ள கதவை பூட்டி அடைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் இங்க பையன் இருந்தா மேலும் பிரச்சனை வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையனை வந்து கேரளாவுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. வேலைக்கு 17 வயசு சிறுவனை இங்க இருந்தா ஊருக்கு உத்தரவாதம் இல்லை என்று தெரிஞ்சு கேரளாவுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. கேரளாவுக்கு அனுப்பிச்சு விட்ட பிறகு நீ நம்மளுடைய தமிழர்கள் பண்பான தைப்பொங்கலுக்கு நம்ம வர வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த தலித் சிறுவன் அந்த பையன் வந்து இங்க ஊருக்கு வர்றான். ஊருக்கு வந்தனும் உசிலம்பட்டிக்கு டோல் அடிக்கிறதுக்காக பறை அடிக்கிறதுக்காக அங்க வேலைக்கு சென்ற போது இந்த விஷயத்தை தெரிந்த கிஷோர், நிதிஷ், மணிமுத்து, சந்தோஷ், பிரம்மா இப்படி ஒரு 6-7 நபர்கள் மேற்பட்ட நபர்கள் அங்க உசிலம்பட்டியில் போக வழிமறித்து இருசக்கர வாகனத்தில் கொண்டு சங்கம்பட்டி கண்மாயில் கொண்டு போய் அங்க ஏற்கனவே இருந்த 10க்கு மேற்பட்ட நபர்களுடைய கால்களில் கும்பிட வைத்து சிறுநீர் கடிக்க வைத்து சாதியை சொல்லி திட்டி தலையில காயப்படுத்தியும் சாதியால தொண்டையிடம் குத்தி காயப்படுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவனுடைய தகப்பனார் 100க்கு 108க்கு போன் போட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தாச்சு. சேர்த்து 16 தேதி நடந்த சம்பவம் 16, 17, 18 3 நாள் வரைக்கும் எஃப்ஐஆர் போடப்படல. காவல்துறையினுடைய போக்கு என்னதாக இருக்கும் என்றால், உடனே SC/ST வழக்கு போட்டால் கவுண்டர் வழக்கு போட்டா உடனே போட்டுருவாங்க. ஆனா கவுண்டர் வழக்கு போடலன்னு சொன்னா இப்படித்தான் இழுபறி பண்ணி ஏதாவது ராசி ஆகுமான்னு பார்ப்பாங்க. அதற்கு பிறகு நான் சம்பவ இடத்துக்கு சென்று உடனே வந்து வழக்கு போட வச்சாச்சு. வழக்கு போட்ட பிறகு 2 நபர்களை கைது பண்ணியாச்சு. இந்த கைது பண்ண பிறகு வந்து ஒரு கேவலமான உசிலம்பட்டியினுடைய காவல்துறையினுடைய ஒரு கேவலமான ஒரு புத்தியை பாருங்களேன். கைது செஞ்ச பிறகு தமிழ் நீ இங்க இருந்தா உனக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுப்பாங்க, நீ வந்து ஒரு இடத்துல இரு அப்படின்னு சொல்லி அவனை அடைக்கலமா ஒரு இடத்த கொண்டு போய் வந்து நான் இருக்க வச்சிருந்தேன். இருக்க வைக்கிற சூழ்நிலையில
டிஎஸ்பி அலுவலகத்தில் வேலை பார்க்கிற சங்கரும் அங்க வேலை பார்த்த இன்னொரு சார்பு ஆய்வாளரும் கூட்டு போய் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க, தம்பி உனக்கு உன்னுடைய பிறந்த சர்டிபிகேட் வேணும், உனக்கு சாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லி வந்து எடுத்து கொடுக்கவான்னு சொன்ன பிறகு இந்த பையன் இதுகளை எடுத்து கொடுக்கறதுக்காக தங்கமணிக்கு ஊருக்கு போறான். அங்க ஊருக்கு போன உடனே அங்க போய் என்ன பார்த்தேன்னு சொன்னா, அங்க இன்னொரு தோழர் வந்து இந்த பையனை போய் பார்க்க போயிருக்காங்க. நம்ம தோழர் தாண்டா கொக்கனம் கண்ணன் தோழர் அறிவி சமூகம், அவர் கண்ணன் தோழர் போயிருக்காரு. நம்ம தோழர் தாண்டா நடந்த விஷயத்த சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு அந்த தோழருடைய வந்து நீ இருசக்கர வாகனத்தில் ஏற்றி செக்கானூருக்கு வந்து செக்கானூர்ல இருந்து நீ கோர்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. கோர்ட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய கட்சி அலுவலகத்தில் தல்லாவளத்தில் இருக்கிற தோழர் மீதா பாடியை பார்க்கறதுக்காக அந்த பையனை கூட்டு போயிட்டேன். இதுதான் நடந்தது. இதுக்கு இடையில அந்த 1வது நபர் கிருஷ்ணனுடைய தாத்தா பெருமாள்ன்றவனுடைய புகாரை வாங்கிக்கிட்டு வாராந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றையின் 8/2026 கீழே அந்த பெருமாளை அடிச்சதாகவோ அவரை மிரட்டினதாகவோ ஒரு பொய்யான புகாரை வாங்கி ஒரு பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது காவல்துறை. சிறுநீர் கழிக்கவில்லை என்று சொல்றாங்களே, ஏண்டா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது எனக்கு வெக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறான். பொய்யா பரப்புரை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அது பொய்யா பரப்புரை செஞ்சவங்க நடவடிக்கை எடுக்கிற அப்படின்னு மாதிரி இருந்தா என்ன மேலையும்